கிளாப் பண்ணி இது பண்ணுங்க. நீங்க ஓகே கூட்டு பார்த்தாங்க, ரெஸ்பான்ஸ் பார்த்தாங்க. அடுத்தது எத்தனை அவங்க டீ முடிஞ்சு ஆள் ஏன்னா ஏன் தலையாடி 2 பேரும் ஸ்டேரிஷா பண்ணணும். வெரி குட் கேர்ள், ப்ராப்பரா பண்ணாங்க. ஓகே நைஸ். அடுத்தது பிரீத்திங். வெரி குட் கேர்ள், நல்லா அப்ளை பண்ணாங்க. வெரி குட் கேர்ள், பார்த்தாங்க. ஹார்ட் எங்க இருக்கு? கிராஸா இருக்குல்ல, ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ஹார்ட் எங்க இருக்கு? இப்போ ஹார்ட் இங்க எங்க இருக்குன்னா உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கு, இவங்க இந்த சைடு இருக்காங்க. முட்டி போறது எந்த பக்கம் போட்டுட்டா கம்ஃபர்ட்? இந்த பக்கம். நான் பொம்மையை வேற வழியில திருப்பிக்கிறேன். ஓகே, இங்க இருக்க ஹார்ட், ஹார்ட்டுக்கு மேல கை வைங்க. வெரி குட், லாக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டா வாங்க, கையை மடக்காதீங்க, கையை ஸ்ட்ரெயிட்டா, கை மடக்கா, இன்னும் மேல வாங்க. அப்படி இருந்தது அமுக்கு பார்ப்போம். வெரி குட். 1 2 3 4 5. வெரி குட், நைஸ். தேங்க்யூ மா. ரெஸ்பான்ஸ் நைஸ். அப்போ யாரே இந்த இங்க வெரி குட். சரி கூடாது. நம்ம ஒரு ஸ்கில் கத்துக்கிறோம். நம்ம புதுசா ஒரு ஸ்கில் இன்னைக்கு கத்துக்கிறோம். ஓகே, தலையை அழுத்தி தாடையை எழுதிட்டாரு. நைஸ். அடுத்தது பிரீத்திங். எப்படி புரிஞ்சு பார்க்கலாம்? எங்க புரியணும்? இங்க இது எக்ஸாம் பேப்பர் மாதிரி நல்லா படிச்சு போயிருப்போம். கொஸ்டின் ஆகணும்னு என்ன தெரியாது, ஆன்சர் வராது. அந்த மாதிரி தான் இங்க வரதுங்கிறது. ஸ்டேஜ் தான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, பார்த்தேன். சர்க்குலேஷன். வெரி குட் பாய். 2 வேலை வச்சு பார்த்தேன். எனி சைடு ஏதாவது ஒரு சைடு பார்த்துக்கலாம். நைஸ். நல்லா ஓகே, ஸ்ட்ரெயிட்டா நல்லா கையை மூல வைங்க. எங்க வைக்கணும்? நான் இடம் வைக்கிறதுக்கு ஒரு மார்க் கொடுத்தேன் உங்களுக்கு. இந்த இடத்துக்கு எலும்பு படம் போட்டுக்கிறாங்க. 2 விரல் வச்சு இந்த இடம். உங்களுக்கே தெரியும் ஹார்ட் எங்க இருக்கு. இங்கதான் லெஃப்ட் சைடு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எங்க இருக்கு? சென்டர்ல லெஃப்ட். அவ்வளோ. சென்டர்ல லெஃப்ட்ல உங்களுடைய பாம் உள்ள கையை வைக்கிறீங்க. மேல என்ன இங்க இருக்கு ஹார்ட், அங்க வைங்க. இன்னும் மேல நல்லா பயப்படாம வைங்க. ஓகே, நல்லா நேரம் நின்னுங்க. நேரம் முட்டி நல்லா போடுங்க. அமுங்கப்பா, நல்லா லாக் பண்ணிக்கோங்க கையை. போர்ஸா அமுங்க. இன்னும் போர்ஸா பின்னால போறீங்க. கை நல்லா இருக்காது. இன்னும் முன்னால ரைட். 1 வேகமாக பண்ணக்கூடாது. ஈக்குவல் இன்டர்வல்ல 1 2 3 4 5 6 கவுண்ட் பண்ணுங்க. 7 8 ரேஷியோல சொல்லிருக்கேன். 30 கம்ப்ரஷன்ஸ் 2 முறை எப்படி சுவாசம் கொடுக்கணும்? அந்த மூக்க முடிக்கணும். கொடுக்கணும் பக்கத்துல போகணும். ஓகே, 1 திரும்ப நிமிர்ந்துட்டு இன்னொன்னு 2 முறை சுவாசம் கொடுக்கணும். 30 முறை. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு கேர்ள்ஸ்ல ஒரு ப்ளூ யூனிஃபார்ம் அவ்வளோதான். அதோட அடுத்து போயிடலாம். வெரி குட். ஓகே, அப்புறம் கிளாப் பண்ணலாம். பிரீத்திங். காதுகளை கொண்டு போய் கண்ணத்தையும் காது மடலையும் பக்கத்தில் வைக்கிறோம். ஓகே, வச்சு பார்க்குறாங்க. இல்லை
காது மடலையை கொண்டு வச்சு பிரீத்திங் இருக்கான்னு பார்த்துட்டாங்க. இல்ல, சர்க்குலேஷன் பார்க்குறாங்க. 2 விரல் வச்சு இந்த சைடு யூஸ் பண்ணுங்க. கீழே இல்ல, கழுத்துல நல்லா இடம் தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு. நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்ல போறீங்க. விக்ரம் படம் பாத்தீங்களா? எல்லாரும் பாத்தீங்களா? அதுல பக்கத்து பாசியில வந்து சிபிஆர் கொடுப்பார், தெரியுமா? தெரியாது. நம்ம அந்த சீன் தான் பார்க்க மாட்டோம். கமலஹாசன் லாஸ்ட்ல காலை வச்சு பிடிப்பாரு. அது நம்ம துப்பாக்கி வச்சு சுடுறது, அதெல்லாம் தெரியும். பட் அந்த படத்துல ஒரு சின்ன குழந்தைய ஹார்ட் பேஷண்டா காமிச்சிருப்பாரு. எதுக்காகனா இந்த சிபிஆர் பத்தி சொல்றதுக்காக, ஒரு மெசேஜ் மக்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக. ஆனா நம்மளுக்கு அது தெரிய மாட்டேங்குது பாருங்க. பகத் பாசிங்கிறவர்கிட்ட கை குழந்தைய கொடுத்துருவாரு. ஹார்ட் பேஷண்ட், ஹார்ட் இஷ்யூ வந்துருச்சு, போய் சிபிஆர் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கையில கொடுத்துருவார். அவர் வேனை எடுத்துட்டு போய் காட்டுல நிப்பாட்டி அவருக்கு சிபிஆர் கொடுக்க தெரியாது. அவர் போனை ஸ்பீக்கர்ல போட்டுட்டு கேட்டுக்கிட்டே செய்வார். ஓகே, இப்ப கம்ப்ரஷன் செய்யுங்க. எந்த இடத்துல வளர்த்தணும்? ஓகே, பாத்துட்டீங்க. சர்க்குலேஷன் பாத்துட்டீங்க. மார்பு வளர்த்துறது எங்க? ஸ்ட்ரெயிட் மறுபடியும் இங்க வரணும். ஹார்ட்டுக்கு மேல. ஓகே, என்ன தள்ளி இன்னும் மேல. வெரி குட். ஸ்ட்ரெயிட்டா 1 2 3 ஓகே ஓகே தேங்க் யூ. வெரி குட். இது யார் பண்ணிட்டு? ஓகே, குனிஞ்சு மட்டும் நிமிருங்க 2 முறை. வெரி குட். 1 2 முறை பாஸ் பண்ணுறேன். தேங்க் யூ. ஒரு மூச்சு திரும்ப வரல வரைக்கும் கொடுத்துட்டே இருக்கணும். இல்ல வேற ஒரு சான்ஸ் இருக்கு. ஆம்புலன்ஸ் வந்துட்டா குறைச்சிடலாம். ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றதுக்கு ஒரு கூட்டமே இருப்பாங்க, அதை செஞ்சிருவாங்க. உங்களால ஹெல்ப் பண்ண முடியல, பண்ண முடியல செய்யுங்கன்னு சொல்லி செய்ய சொல்லலாம்.